அப்பா சந்தோஷத்தை அப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பிள்ளைகளின் இந்த ஆசீர்வாதத்தோடைய அப்பா வளர்த்து அப்பா அவர்களுக்காக அதிகமாக பலப்பட இறக்கப்படாது திருவை பதிவேலைக்கே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நடத்துகிறோம். நடைபெற இருக்கிற கர்த்தாவே இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமில் உங்களுடைய கிருபை கடாகாரம் கூட இருந்து பிள்ளைகளை தேற்றி வழி நடத்தட்டும், பாதுகாவலை உண்டு பண்ணட்டும். பிள்ளைகள் செய்கின்ற எல்லாவற்றிலும் உடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கக்கூடிய என்னை மறவா இயேசுநாதா உன்னை தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உன்னை தயவால் என்னை நடத்தும். நல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். நல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமதே. உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனின் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனின் சொந்தமாயினார். மகளத்தின் சொந்தக்காரரவர் எதன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எதன் உள்ளத்தில் சொந்தமானார். அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும்
மதுரமாமே. அதை தேடி நாடி ஓடி வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடி நாடி ஓடி வருவாய் தினமும் நீ மனமே. தேனிதி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரில் அளிக்கும் பரிமள தைலமும் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானதி வானவர் இயேசுவின் நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. யாருண்டு ஜீவனாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரே அன்றி ஈகத்தில் வேறோ உயிரின் ஊற்றே நீயா
வலைய விரிச்சு காத்திருக்கான் கள்ள காத்திருக்கான் வந்திட பிசாசு வலைய விரிச்சு காத்திருக்கான் கள்ள பிசாசு காத்திருக்கான் வந்திட பிசாசு காட்டி உனக்கு போட்டு போடுவான் பணத்தை காட்டி பைக்க காட்டி மயக்கி போடுவான் காட்டி உனக்கு தூண்டி போடுவான் பணத்தை காட்டி பைக்க காட்டி மயக்கி போடுவான் மயங்கி விடாதே வலையில் விழுந்து விடாதே மயங்கி விடாதே வலையில் விழுந்து விடாதே ஆண்டவரின் படுப்பிலே நீ சின்னமானவன் இயேசுவின் பின்னே செல்ல அழைக்கப்பட்டவன் ஆண்டவரின் படுப்பிலே நீ சின்னமானவன் இயேசுவின் பின்னே செல்ல அழைக்கப்பட்டவன் காசி பிரேயர் பண்ணு சாத்தானே நீ எதுக்கு நில்லு பைபிள் வாசி பிரேயர் பண்ணு சாத்தானே நீ எதுக்கு நில்லு இயேசுவின் பலத்தினால அவனை அகல்லு இயேசுவின் பலத்தினால அவனை அகல்லு Right side, left side, right. Faith like a mustard seed, irundale. Fantastic results எனக்கு கிடைக்குமே. Holiness and passion ஆக இருந்தாலே. Heavenly ஆவியின் பக்கம் இருக்குமே. Faith like a mustard seed, irundale. Fantastic results எனக்கு கிடைக்குமே. Holiness and passion ஆக இருந்தாலே. Heavenly ஆவியின் பக்கம் இருக்குமே. Ignites not the light, என்பதை பார்க்க செய்வோம். Ignites not the light, என்பதை பார்க்க செய்வோம். Heavenly ஆவி எங்கள் சேனை, எதற்கும் துணியும் எங்கள் சேனை. Heavenly ஆவி எங்கள் சேனை, எதற்கும் துணியும் எங்கள் சேனை. Already? வேகத்தில் ரெடியா இருக்கீங்களா? ரெண்டு கை வச்சு போறோம். வேகத்தில் come on. வேதத்தின் வார்த்தையை waste பண்ண மாட்டோம். உலகம் சொல்லும் பொய்களை taste பண்ண மாட்டோம். சத்தியத்தின் பாதையை least ஆக்க மாட்டோம். சாட்சியாய் வாழ்வதை waste ஆக்க மாட்டோம். வேதத்தின் வார்த்தையை waste பண்ண மாட்டோம். உலகம் சொல்லும் பொய்களை taste பண்ண மாட்டோம். சத்தியத்தின் பாதையை least ஆக்க மாட்டோம். சாட்சியாய் வாழ்வதை waste ஆக்க மாட்டோம். Igniters நாங்கதானே, எழுப்புதலை பரவ செய்வோம். Igniters நாங்கதானே, எழுப்புதலை பரவ செய்வோம். Heavenly army, எங்கள் சேனை, எதற்கும் துணியும் எங்கள் சேனை. Heavenly army, எங்கள் சேனை, எதற்கும் துணியும் எங்கள் சேனை. Faith like a mustard seed. Yes, faith like a mustard seed. என்ன பெத்த ஆத்தா, தூக்கி வளர்த்தேங்க தாத்தா, என்ன காப்பாத்த வர மாட்டீங்களா? இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, இதனால தாங்க முடியலையே. ஐயோ, இவளா என்ன பார்த்து சிரிக்கானே, இப்படிலாம் நடக்குது நான் கனவா கண்டேன். ஐயோ, இது எவ்வளவு பெரிய மூட்டை, இதை வச்சுட்டு நான் எப்படி நடக்க? என்னடா இங்க கத்துற வயலோ நான் ஒருத்தர் இருக்கச்சுல ஏன் முன்னாடியே இப்படி சவுண்ட் விட்டுட்டு இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா பயில்வான் ஐயா, நீங்க தான் இந்த ஊர்லயே பலவான் ஐயா. இன்னைக்கு உங்களை பார்த்ததுல திருநாள் ஐயா. ஐயா பயில்வான் ஐயா, இங்க நீங்களே பாத்தீங்களா ஐயா என் முதுகல எவ்வளவு பெரிய மூட்டை இருக்குன்னு. இந்த மூட்டைய என்னால தூக்கவே முடியல ஐயா. உங்களால மாத்திரம் ஐயா இந்த மூட்டையை இறக்கிக்க முடியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. இவ்வளவு நாளா பிரச்சனை
இந்த மூட்டையெல்லாம் சுத்தவரல சுத்தி தூக்கி போட்டுருவேன். இதுக்கு போய் கத்திட்டு கிடக்க. இந்த வாரேன். இது என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? பிடிச்சு இழுப்போம். அப்பா ரொம்ப வெயிட்டா இருக்கப்பா. உடடா விட்டாதான் அது வரும். இன்னும் அடிக்க பிடிச்சு இழுத்து பார்ப்போம். வந்துட்டு வரப்போகுது. அடிக்க இவன்ட்ட என்ன சொல்லிட்டு எஸ்கேப் ஆகும் தெரியல. நீ பாத்தீங்கன்னா நீ காலையில வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம வந்துட்டேன். எப்பவும் டெய்லி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா 50 பச்சை முட்டையும் அது போக 5 கிலோ கோழி அப்படி மொத்தமா ஒடுங்கிரும் பாத்துக்கோ. அதுக்கப்புறம் 100 புஷ்அப்ஸ் எடுப்பேன். நீ எடுக்காம வந்துட்டேனா அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசதியா இருக்கு. போய் அதை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு பாரு இதை இறக்கி வச்சுட்டு தான் போறேன். சரியா? நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ இந்த பைலோனாவது இந்த மூட்டை இறக்கி வைப்பாரு நினைச்சோம். அவரும் பாதியில விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப எனக்கு என்ன பண்ணனே தெரியலையே. அட நம்ம பாரத்தை குறைக்க அங்க தூரத்துல யாரோ வாருங்களே. அங்க வர்றது நம்ம டாக்டர் மாதிரிலாம் இருக்கு. டாக்டர் வந்தாருன்னா ஆபரேஷன் தியேட்டர் போய் யாராவது இதை சால்வ் பண்ணிடலாமே. தம்பி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அப்படி வழியில கத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ப்ரெஷர் இருக்கா? இல்லை வேற எதுவும் நோய் எதுவும் இருக்கா? எதா இருந்தாலும் சொல்லுங்க, எங்ககிட்ட எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. டாக்டர் ஐயா, எனக்கு ப்ரெஷரும் இல்லை, குக்கரும் இல்லை, நோயும் இல்லை, பேயும் இல்லையா. இங்க பாருங்க ஐயா, என் முதுக பாருங்க ஐயா, எவ்வளவு பெரிய மூட்டையா. இது என்னால சுமக்க முடியலையா. இதை மட்டும் எப்படியாவது இறக்கி வைக்க உதவி செய்யுங்க ஐயா. இதுதான் உங்க பிரச்சனையா? பிரச்சனை மூட்டையா இருந்தான்னா கட்டியா இருந்தான்னா நம்ம கிட்ட ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணா போதும். ஆனா என்ன ஒண்ணு, ஆப்ரேஷனுக்கு வெறும் ஒரு 10 லட்சம் மட்டும் செலவாகும். அதை மட்டும் நீங்க பார்த்து யோசிக்கணும். என்ன 10 லட்சமா? ஆனா போங்க ஐயா, 10 பைசாவுக்கு கூட வழி இல்லாம இருக்கு. என்கிட்ட போய் 10 லட்சம் கேட்கீங்களா? இதுக்கெல்லாம் இந்த மூட்டையை தூக்கிட்டு போயிருவேனே. என்ன ஆளை விட்டுருங்க சாமி. என்னப்பா ஆச்சுங்க? உனக்கு என்னப்பா பிரச்சனைங்க? ஐயா ஐயா, இங்க பாருங்க ஐயா, என் முதுகு மேல எவ்வளவு பெரிய மூட்டை. இந்த மூட்டை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு பைலான் வந்தாருயா. அவராலே இறக்கி வைக்க முடியல. கேட்டா 10 முட்டை சாப்பிடல அப்படிங்காரு. அடுத்து ஒரு டாக்டர் வந்தாருயா. அவரால் இறக்கி வைப்பாரு பார்த்தேன். அவரு லட்சம் சொல்லிட்டாருயா. என் நிலைமை இப்படியாச்சியா. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சையா. தம்பி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தம்பி. நான் தான் அந்த ஊர்ல கறிக்கடை வச்சிருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்படியே உங்க பின்னாடி இருக்கிற இந்த மூட்டைய அழகா கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் மேல உள்ள தோலை எல்லாத்தையும் உரிச்சு சுத்தி இருக்கிற அவளத்தையும் நீட்டா கொத்தி எடுத்து அதுக்கப்புறம் அவளத்தையும் நீட்டா சிங்கிள் பீஸா உங்களுக்கு போட்டு அழகா கொடுத்துறேன் தம்பி. நீங்க எதுக்கு கவலை மட்டும் பண்றாதீங்க தம்பி. ஐயோ, என்ன வெட்டி எடுக்க போறீங்களா? ஐயா, வெட்டி எடுக்கிறதுக்கு நான் கோழியா ஆடாயா? ஆளை விட்டுங்க சாமி. ஐயோ, யாராலையும் இதை இறக்கி வைக்க முடியலையே. யார்கிட்ட போய் உதவி கேட்பேன்? உதவி பண்ண வந்தவங்களும் எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. யாராலையும் இந்த மூட்டை இறக்கி வைக்க முடியலையே. கடைசி வர இந்த மூட்டையை தூக்கிட்டு தான் அலையணும் போலயே. இந்த மூட்டை கொன்று போலயே இருக்குது. எந்த மனுஷனால எனக்கு உதவி செய்ய முடியலையே. யாராவது உதவி செய்ய இருக்கீங்களா? காப்பாத்துங்களா யாராவது? என்னால முடியல. ஐயா, இங்க பாருங்க ஐயா, என் முதுகுல எவ்வளவு பெரிய மூட்டை. இந்த மூட்டைய என்னால தூக்க முடியலையா. யாராலையும் இந்த மூட்டையை இறக்கி வைக்கவும் முடியலையா. கடைசி வர இந்த மூட்டையோட தான் நான் வாழணும் போலையா. ஏசப்பா, உங்களால எனக்கு இந்த பாரத்துல இருந்து விடுதலை தர முடியும்னா
எனக்கு நீங்க விடுதலை தாங்கப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னப்பா இது இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஏசப்பா ஒரே நொடியில இந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இதை இறக்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, யாராலையும் இறக்கி வைக்க முடியல. ஆனா ஏசப்பா எனக்கு இந்த பாரத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுத்துட்டாங்க. இந்த பாரத்துல இருந்து விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரம் கத்தாவே தேவரின் கத்தாவே குணந்து சத்துகுரும் சாமி சோத்திரம் 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 கத்தாவே சோத்திரம் 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 சாமி கத்தாவே சோத்திரம் 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 சாமி காசு கொடுமா இருமா ரீசார்ஜ் பண்ண காசு ஜவுன் பண்ணிட்டு இருக்கிறேன் சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருக்காதீமா அடிச்சிருவேன் சோத்திரம் 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 காலேஜ் டைம் ஆச்சு காசு கொடுமா எப்ப பாரு காசு 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 இப்படியே தான் பேசுவீங்களா ஜவுன் பண்ண விடுறீங்களா அமைதியா இருங்க காசு பண்ண தர முடியாது டைம் ஆச்சுமா காலேஜ்க்கு சோத்திரம் 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 காசு எடுமா முடியாதுமா இப்போ எல்லாம் தர முடியாது நான் ஜவுன் பண்ணிட்டு இருக்கேன் என்ன தொந்தரவு படுத்தாதீங்க நான் அப்புறம் எந்திரிச்சு கோவம் வந்து அடிச்சுவோம் உங்களை சோத்திரம் 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 தாவே டைம் ஆச்சு காசு கொடுமா சொல்றேன் சோதரம் 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 கத்தாவே பாப்பா அழுகுது வந்து பாருங்க சோதரம் 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 பாப்பா அழுகுது ஜெபத்தை முடிக்காம எங்கேயும் வர மாட்டேன் ஜெபம் தான் முக்கியம் இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன் சோதரம் ஜெபம் அப்புறம் பண்ணிக்கலாம் பாப்பா ஃபர்ஸ்ட் பாருங்கமா எஸ் போட கோச்சிக்க மாட்டாங்க முடியாது ஏசப்பாக்கு தான் பங்கெல்லாம் தான் நான் ஜெபத்தை முடியும் அப்புறமா தான் நீ உங்களை கவனிக்கிறேன் நான் ஜெபத்தை முடிச்சிட்டு வந்து உங்களை கவனிக்கிறேன் ஜெபம் முக்கியம் வாங்க நீங்க நான் ஷாப்பிங் போறது வேற பாப்பா வந்து பாத்துக்கோங்க இல்ல இன்னும் ஒரு 5 நிமிஷம் இரு இன்னும் ஜெபம் முடியல முடிச்சிட்டு வந்துடுறேன் சோதர 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 இயேசு நாமத்தில் பிதாவே குழந்தை கொடுமா பாத்துக்கிறேன் புத்தியுள்ள ஸ்திரியாக நடித்தவர்கள் எஸ்தர் அம்மாவும் மெரியாவும் அவர்கள் புத்தியுள்ள ஸ்திரியாக ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்து தன் குடும்பத்தை கட்டினார்கள். அடுத்ததாக குடிநீர் குழாயில் சண்டை போட வருகிறார்கள் அண்ணா சிஸ்டரும் நிவ்யா அம்மாவும் புத்தி இல்லாத ஸ்திரியாக.
என்ன பண்ணுவனே நடிக்க வருகிறார்கள் சுபி சிஸ்டரும் ஷானா கிரேஷியாவும். அக்கா சர்ச்சுக்கு டைம் ஆச்சு, நான் புடிச்சிக்கவா? இல்ல நான் முதல்ல புடிச்சிட்டு போறேன், நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டேன்ல. இல்லக்கா, ஆறாவது நாங்க ஆரம்பிச்சிருவாங்க, 10 நிமிஷம் தான். நேரா இது எனக்கும் நேரா இல்ல இது ஒண்ணு மட்டும் தான், இது ஒண்ணு மட்டும் தான்க்கா. சரி புடிச்சிட்டு போங்க. இவங்களும் சர்ச்சைக்கு போறாங்க. எவ்வளவு ஒரு கிறிஸ்துவ பொண்ணுங்க எவ்வளவு அமைதியா அடக்கமா தண்ணி பிடிக்கிறாங்க. ஏமா என்னம்மா இந்த பொண்ணு என்ன வந்து இப்படி இடிச்சு காலை முடிச்சு போட்டுருச்சு, ஆபிரகாம் ஐயாவுக்கு 50,000 செலவு வச்சுட்டு போயிடுச்சுமா, இப்படி தண்ணி பிடிக்க வந்து என்னமா எந்த சபைக்குமா போகுது இந்த பொண்ணு? சபை பேரே கெடுக்குதம்மா, ஏய்யா சபை பேரே கெடுக்குதம்மா அந்த பொண்ணு இப்படி வந்து. ஐயோ என்ன இப்படி ஒரு பொறுமை இல்லாம போயிட்டு இப்படி சண்டை போட்டுட்டு அடிதடி பண்ணி சண்டை போட்டு தண்ணி போட்டுட்டு போறாளே, இவெல்லாம் போய் கடவுளுக்குள்ள போய் எப்படி உண்மையா இருப்பா? என்னம்மா ஐயோ பார்த்து நடந்துக்கணுமா, கிறிஸ்துவத்துல பிள்ளைங்க இப்படி இருக்குதும்மா. ஐயோ சோத்திரம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? இருக்கிறேன்னா அதனால ரொம்ப சோர்வா இருக்கு. கேசப்பா தான் சொல்லிருக்காங்களே, உபவாசம் இருக்கும்போது உற்சாகமா இருக்கணும், தேவனை துதிக்கணும்னு சொல்லிருக்காங்க. நீங்க என்ன இவ்வளவு சோர்வா சமைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல என்னால ரொம்ப சோர்வா இருக்கு, உபவாசம் இருக்குன்னா அதனால. சரிக்கா, உடம்பு பாத்துக்கோங்க, பார்த்து எடுத்து உபவாசம் இருங்க. அடுத்து புத்தியுள்ள ஸ்திரீகள் நடிக்க வருகிறார்கள் லீதியாள் மற்றும் நிவ்யா. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம். பாட்டு படிக்க சமைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதா? எனக்கு உபவாசம் இருக்கேன். கர்த்தர் அவரோட வெள்ளத்தினால நிரப்பி இருக்காரு, அவரோட சந்தோஷத்தினால நிரப்பி இருக்காரு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் நான். இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது எனக்கு பாட்டு தான் ஒரு சந்தோஷமா இருக்கவன் சங்கீதம் பாட கடவன்ற மாதிரி பாட்டு தான் வருது எனக்கு. சரிக்கா, நானும் இனிமே உங்களை மாதிரி கர்த்தருக்குள்ள பலப்படுறேன்க்கா. சரி. சர்ச்சில் வந்து என்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வந்து சர்ச்சில். அப்படியா? யாரு எப்படி பண்ணாங்க? இல்லக்கா, சர்ச்சுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணிட்டு இயேசுப்பா வழிபட்டு போவோம்ல, ஆனா வந்து ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்க பின்னாடி பேசிட்டு போறாங்க. அதெல்லாம் சர்ச்சில் பண்ணுவாங்களா என்ன? சர்ச்சில் எல்லாம் பண்ண மாட்டாங்க. யாரு தான் அப்படி பண்றாங்களோ? அதெல்லாம் நடக்குதுக்கா, உங்களுக்கு தெரியாது, நீங்க வாங்க. சரி வா மலரு, போவோம். அடுத்து புத்தியுள்ள ஸ்திரீயாக நடிக்க வருகிறார்கள் சோஃபியா மற்றும் ஹானா கிரேஷியா. இன்னைக்கு சர்ச்சில் இருந்து ஒருத்தவங்க வந்தாங்களேக்கா, அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? வெளியே என்ன தெரியுமா பண்ணாங்க? எல்லார பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க வெளியே. அது ரொம்ப தப்பான காரியங்கள். அப்படிலாம் நம்ம வந்து சபைக்கு வந்திருக்கிறோம், சபையில வந்து புறம் கூறவே கூடாது. நம்ம வந்து கடவுளுடைய பிள்ளையாக கடவுளை தரிசிக்க அவர் வந்து நம்மளுக்கு முன்மாறியை காட்டி கொடுத்து போயிருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம எல்லோருமே வந்து அவரை போலதான் நம்ம பின்பற்றணும். புறம் என்னைக்குமே கூறக்கூடாது. அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க. யார்கிட்டயாவது ஒரு சிறிய தவறுகள் இருந்தாலோ தனிப்பட்ட முறையில இதை கொஞ்சம் திருத்திக்கோங்க, இது தப்பாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்கும் மத்தியிலையும் குறை சொல்றது அது ரொம்ப தப்பான காரியமா இருக்கு. நம்ம ஜெபம் பண்ணுவோம், கடவுள் வழி நடத்துவாரு, நம்ம அவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில சொல்லுவோம். என்ன செய்ய படிச்சிட்டு இருக்க? மேக்ஸ் மேக்ஸ் படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தமிழ் புக் எடுத்து வச்சிட்டு இருக்க. என்ன படிக்கிற நீனு? இப்படிதான் படிப்பியா? தமிழ் புக் எடுத்துட்டு நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் சொல்லிட்டு தமிழ் புக் எடுத்து படிச்சிட்டு இருக்கற. நாளைக்கு 2 எக்ஸாம். நாளைக்கு 2 எக்ஸாம்னா மேக்ஸ் புக் எங்க? மேக்ஸ் புக்கே காணுமே கீழ. மேக்ஸ் புக்கு என் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிட்டான். மேக்ஸ் புக்கை அவன் ஃப்ரெண்டிட்ட கொடுத்துட்டு நீ என்னத்த மேக்ஸ் படிச்சு நாளைக்கு மேக்ஸ்ல மார்க் வாங்குவ? தமிழை மட்டும் படிச்சுட்டு போய் மேக்ஸுக்கு தமிழை பத்தி எழுதிட்டு இருப்பியா? என்ன பண்றியோ போ. எப்படியோ படிச்சு நல்ல மார்க் மட்டும் எடுக்கல, தோல் உரிச்சிடுவேன். எக்ஸாம்க்கு படிக்கிறம்மா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ ஜெபிச்சுட்டு படிச்சியாமா? இல்லம்மா. ஜெபிச்சா கர்த்தர் ஞானத்தை கொடுப்பவர். ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவனாக தேவனிடத்தில் கேட்க கடவுள் அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும் இருக்கு. அதனால ஞானம் கேட்கணும்னா கர்த்தர் இடத்துல கேட்டீங்கன்னா கர்த்தர் ஞானத்தை கொடுப்போம். அதுக்கு ஜெபிக்கலாமா? 2 பேர் சேர்ந்து ஜெபிப்போமா?
அன்புள்ள ஆண்டவரே, ஏசப்பா நீ கொடுத்த நாளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. பிள்ளை நல்லபடியாக படிக்கவும் கர்த்தாவே, ஞானத்தில் சேரவும், எக்ஸாம் நல்லபடியாக எழுதவும் கர்த்தர் பாராட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். எத்தனை பேர் இருந்தார்களோ அவங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். புத்தி இல்லாத ஸ்திரீகளின் விளக்குகள் அணைத்துக் கொள்ளப்படும். புத்தி இல்லாத ஸ்திரீயின் விளக்குகள் அணைப்படும், அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். மணவாளன் வருகிறார், விளக்கு இருக்க ஸ்திரீகள் மட்டும் உள்ளே போகிறார்கள். மணவாட்டி புத்தி இல்லாத ஸ்திரீகளாக இருக்கும் அனைவரும் கைவிடப்படுகிறார்கள். தம்பி, என் அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறேன். பைபிள் யோகுன்னு ஒருத்தர் அவர் கதையை படிச்சுட்டாரு. அவரோட கஷ்டம்லாம் அவனுக்குலாம் சின்னது, உன் கஷ்டம்லாம் அவருக்குலாம் சின்னது. 2 நாள் கழிச்சு 2 நாட்களுக்கு பிறகு அப்பா தம்பி படிச்சு பார்த்தியாப்பா? படிச்சு பார்த்தேன். என் கஷ்டம்லாம் அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. பேக் டிசம்பர் நான் ஞானஸ்தானம் எடுக்கணும். டிசம்பர் 25ஆம் தேதி புதிய எருசலேம் சர்ச்சில் எழுந்து வச்சுருக்கேன். நீலகண்ட பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்காரு. அதை வந்து ஏசுபா பத்தி எல்லாத்துலயும் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம சபை கீழே இறங்கிடுவோம். ராஜா அழைத்து வாருங்கள். பிள்ளை ஆமா சார். மருதளிக்க மாட்டியா? மருதளிக்க மாட்டேன். இவ்வளவு சொல்லி நீ கேட்க மாட்டல. நீ மருதளிக்கலன்னா உனக்கு கொண்டு விடுவேன். ஓகே. யாருங்க இவனை கொன்று விடுங்கள். பரிசீலிக்க மாட்டோம். இவனை கொன்று விடுங்கள். என்ன இந்த துப்பாக்கி சொல்ல மாட்டேங்குது? எசப்பா அவங்க சித்தமானா நான் இந்த கண்டு இறந்து போயிடுறேன். அந்த மணி சத்தம் வந்து என்னன்னா, அந்த நீலகண்ட பிள்ளையை தேவசகாயம் பிள்ளையாக மாறி இறக்கும்பொழுது அந்த குண்டு சத்தம் கேட்கும்போது அந்த பாறைகள் எல்லாம் தெரித்து மணி சத்தம் கேட்டதா சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது நிஜமாகவே நடந்து இன்னும் கூட அந்த இடத்துல அங்க போற மக்கள்லாம் பார்க்கலாம். மணி சத்தம் கேட்டுட்டு முடிவுக்கு வருகிறது. யாரேனும் பாட விரும்பினால், பாட விரும்புகிறவர்கள் என்னை தராதிருந்தா நானந்தோ அழிச்சிருப்பே. நீரன்னை தேடி வராதிருந்தா நானந்தோ மறிச்சிருப்பே. உன் கிருபை என்னை தராதிருந்தா
கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை நாம் ஆசரிக்கும்படி இந்த ஆசீர்வாதமாக இந்த வைபவம் நடப்பதற்கு உறுதுணையாய் இருந்த ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு லிவ்யா மற்றும் சுபிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ல உற்சாகமாய் பங்கு பெற்ற அருமையான குழந்தைங்க, சண்டே கிளாஸ் குழந்தைங்க, ஜனவரி மாசத்திலிருந்து இந்த கடைசி மாசம் வரைக்கும் தவறாமல் பங்கு பெற்று இந்த கிறிஸ்மஸ் வைபவத்தை சிறப்பித்த அருமையான சண்டே ஸ்கூல் குழந்தைகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நாங்களும் குழந்தைக்கு சமமானவர்கள் என்று நம் அருமையான பிள்ளைகள் இந்த கிறிஸ்மஸ் வைபவத்தை மிக சிறப்பாக காண்பித்து நடித்து கொடுத்தார்கள். அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு நமக்கு அருமையான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த உணவை செய்த அருமையான குக் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அருமையான சகோதரர் ஜோயல் மற்றும் அருமையான சகோதரர் மணிவேல், இவர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனை முடிந்த பின்பும் மற்றும் காலை வேளையில நம்ம எல்லாருக்கும் சுவையான உணவு சமைத்து கொடுத்த அருமையான பாஸ்டர் அம்மா, அண்ணாள் அம்மா, செல்வி மற்றும் சுபி, இவர்களுக்கு யாவுக்கும் இயேசு கிறிஸ்துவையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் தபிதா, டைட்டஸ், கேத்தி, சைமன், ஈனோக், நிஷா, சாம் சுந்தர், விஷ்ணு, விஷ்மிதா மற்றும் எல்லா சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கும் இன்னொரு விசை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அலங்கத்தை மிக அழகுபடுத்தின, இந்த டெக்கரேஷன் மூலமாக அழகுபடுத்தின அருமையான சகோதரர் ஜோஷுவா, ஜோயல், சோலமோன், ஜெயக்குமார், அன்புமணி, இவருடைய யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லாரும் சுவையாக உணவை இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட போகிறோம். கூட்டம் இங்க இருக்க இல்லையோ, எல்லாரும் பாத்திரம் பக்கத்துல இருக்கிறீர்கள். அந்த பாத்திரம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுவையான பிரியாணி சாப்பிட போறோம். அந்த பிரியாணியை எரிவதற்காக விறகுகளை தானாக வந்த அவர் தனி மனிதனாக ஐயாவோடு சேர்ந்து வெட்டி கொடுத்தார். வெட்டி நமக்கு எல்லாருக்கும் அது எரியும்படிக்கு செய்தார். அருமையான பால தண்டாயிரம் ஐயா அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேரல்ஸ் முதற்கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் இந்த நாள் வரைக்கும் நம்ம எல்லாரும் மகிழ்வித்தார் அல்லவா ஒருவர். அவர் யாரு? கிறிஸ்துமஸ் தாத்தா அன்புமணி. அவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவருக்கு நன்றியும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரைசஸ், நம்ம எல்லாரும் பரிசு பொருட்களை வாங்கினோம். அந்த பரிசு பொருட்களை வாங்குவதற்காக திருச்சிக்கு கடன் சென்று நம்முடைய பிள்ளைகள் ஜோயல் தன்னுடைய வேலை எல்லாவற்றையும் விட்டு காரை எடுத்துக்கொண்டு வந்து காரை ஓட்டி அங்க கடன் சென்றார். சுபி மற்றும் நிவ்யா, அன்புமணி, ஜோஷுவா இவர்களெல்லாம் கடந்து சென்று ஒரு நாள் முழுவதுமாக நேரத்தை செலவழித்து கிறிஸ்துமஸ் பொருட்களை எல்லாம் வாங்கி அழகாக தனி மனுஷியாக சுபி அதை பேக் பண்ணி நம்ம எல்லாருக்கும் கொடுத்தார். அதற்காக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாவற்றுக்கும் மேலாக எதை கேட்டாலும் உடனடியாக அனுமதி கொடுத்து இதை செய்யுங்கள் என்று உத்தரவு கொடுத்த நம்முடைய திருச்சபையின் திட்டக்குடி கிளையின் பரிசுத்த தாசர் ஐயாவும் மெய்ப்பர் ஐயாவுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வேளையிலும் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கிறிஸ்துமஸ் வைபவத்தை மிக ஆசீர்வாதமாக சிறப்பாக நடத்தி கொடுத்த ரொம்ப கஷ்டப்பட்டார்கள்.
இவர்கள்லாம் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ். அந்த பிள்ளைங்க, இந்த பங்கு பெற்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். அது மட்டும் இல்ல, என்னோட டார்ச்சரும் ரொம்ப அதிகமாக இருந்தது. மீட்டிங் போட்டு ஒரு 6-7 பேர் ரொம்ப டார்ச்சர் பண்ணேன். என்னோட டார்ச்சர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவர்கள் ஆசீர்வாதமாய் இந்த வைபவத்தை நடத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியை வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் 2 பேருக்கும் நான் நன்றியை, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கிறிஸ்துமஸ் வைபவத்தை மிக ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்த என்னோட எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னோட நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த நன்றி உரை ஆற்றும்படிக்கு வாய்ப்பளித்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்கும் நன்றியை தெரிவித்து என் நன்றி உரையை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே முடித்துக் கொள்கிறேன். இப்போ அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வரலாம். பாட்டு போடுங்க. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமி. எல்லாம் பரத்த கரகோஷத்தோட கிறிஸ்துமஸ் தாத்தா வரவேற்போம். சாக்லேட் போடுறோம் அவங்களுக்கு எல்லாருக்கும். ராத்திரியில் முட்டும் பதி சாரலில் முட்டு போல போத்தாரே இயேசு சாமி. மாட்டு குத்தகையில் உதித்தாரே இயேசு சாமி. கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வருவார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வருவார் ஒன்று கூடி. நட்ட ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போட்டாரே இயேசு சாமி. நாட்டு கொட்டகையில் ஒரு தாரை இயேசு சாமி. சாக்லேட் எடுத்துருவாங்களா? ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும், நேரம் வந்திடும், நல்ல காலம் பிறந்திடும், நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நட்ட ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரு இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி. பாலைவன பூமியை பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம
எல்லாம் பறந்திடும் கவலை நீங்கிடும் மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும் நட்டு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டையில் உதித்தாரே இயேசு சாமி நட்டு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டையில் உதித்தாரே இயேசு சாமி வெட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் வெட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி நட்டு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டும் போல போத்தாரே இயேசு சாமி மாட்டி கொண்டையில் உண்டாரே இயேசு சாமி. அல்லேலூயா. நம்மத்தில் நடனமாடி காமித்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு நன்றியை நாங்கள் செலுத்திக் கொள்கிறோம். மறுபடியும் புதிய எருசலேம் சபையாய் உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை தெரிவிப்போம். விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். இப்பொழுது இந்த ஃபங்க்ஷனை, கிறிஸ்மஸ் வைபவத்தை ஜெபத்தோடு முடித்து தரும்படி நம்ம ஸ்தல போதகர் ஐயா அவர்களை வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த கிறிஸ்துவ ப்ரோக்ராமை நிறைவுக்குள்ளாக கொண்டு வர இருக்கிறோம். அதனால் நாம் எல்லோரும் நம்முடைய பிதாவின் சோதரிப்போம். ஹalleluya hallelujah 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 யேசுவே ஈஸ்வரபரிகர்ஷா அப்பா பிதாவே சுத்ரப்பா அப்பா பிதாவுடைய கர்த்தாவே சுத்ரப்பா பிறப்பு நாளும் அப்பா அந்த கர்த்தாவே சுத்ரப்பா சிறப்பான கர்த்தாவே சுத்ரப்பா கிறிஸ்துமஸ் கர்த்தாவே சுத்ரம் அப்பா பிதாவே சுத்ரப்பா பிள்ளைகளின் கர்த்தாவே சுரப்பா சண்டே நிகழ்ச்சியை சிறப்பாக அப்பா நடத்தி அப்பா கொடுத்ததற்காக நன்றிருக்கும் தாவணும். இதில் கர்த்தாவே பிரயாசப்பட்ட சண்டே ஸ்கூல் டீச்சருக்காக கர்த்தாவே சுரந்தா அவர்கள் இன்னும் அதிகமாக பிள்ளைகளை கர்த்தாவே சூத்திரம் அப்பா சுத்திரத்தான் எல்லா விதமான அப்பா தாப்பனை கர்த்தாவே சூத்திரம் அப்பா தங்களை அறிவினால் பிள்ளைகள் இன்னும் கர்த்தாவே சூத்திரம் அப்பா விதாவே சுரத்த அறிவாற்றலும் ஞான நன்மைகள் வளர்ந்து பெருகி அப்பா தங்களை மகிழ்வித்து தாங்களும் உயர்ந்தவர்களாக அப்பா பிதா பெரியவர்களாக கல்வி ஞான அறிவுகளை சேர்ந்தவர்களாக வளர அனுக்கிரகம் பாராட்டுகிறோம். இதுவாக கர்த்தா எங்களுக்கு செய்த அநேக நன்மை நீவுகளுக்காக கிருபைகளுக்காக கர்த்தாவி நன்றி எடுக்கிறோம். தாவி வந்துள்ள அப்போ அவனுக்கு தேவ ஜனங்கள் ஒவ்வொரு காஞ்சிக்கிறோம். தான் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும். பெரியவர் முதல் சிறியவர்களை எல்லோரையும் ஆசீர்வதித்தோம். கிருபை தாமதாக ஆரம்பித்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெப பிதாவே. கர்த்தாவே சோத்திர சுவாமி, சிறு பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கர்த்தாவே நம்முடைய சபையின் பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த வைபவத்தை ஆசீர்வாதமாக நடத்தி முடித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருவதை தற்காதீர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது என்ற வார்த்தையின் பிரகாரமாய் பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்களும் கர்த்தாவே உம்முடைய பிறப்பின் பண்டிகை மகிழ்ச்சியோடு ஆசரிக்கும்படி நல்ல கிருபை தந்ததுக்காக நன்றி. கர்த்தாவே இந்த வைபவத்துக்காக உழைத்த பிழைத்த பண உதவி செய்த எல்லா பிள்ளைகளையும் பேர் ஆகிய ஆசீர்வதியும் கர்த்தாவே. தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகள் மறுபடியும் வீட்டிற்கு கடன் செல்லும் பொழுது உம்முடைய பிரசன்னமும் பாதுகாவலும் அவளோடு இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமான மனவாளே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லோருக்கும் நல்ல ஆகாரங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோரும் திருப்தியாக கொண்டு சந்தோஷமாக கடந்து செல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அந்த குக்கு ஜோயல் பிரதர் ஜோஷுவா அந்த குக்கை இங்கே முன்னாடி கொண்டாங்க. சாப்பிட போகிறோம். அருமையான சுவையான ஒரு பிரியாணியை ரெடி பண்ணியிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாங்க. அவருக்கு ஒரு சின்ன அன்பளிப்பாக புதிய எருசலேம் சபையின் சார்பாக வழங்குகிறோம்.
வாலண்டியர்ஸ் அந்த டைனிங் டேபிளை ஒழுங்குபடுத்தி சாப்பாடை பரிமாறும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.